போன வீடியோவில் உங்களுக்கு மரங்களை பற்றி போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் காய்கறி தோட்டம் அமைத்து இப்போ எப்படி அதில் வெற்றி பெற்றிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ பார்க்குறது தக்காளி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து கத்திரிக்காய் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோக்கு மேலே பிடுங்கியாச்சு. அந்த கீழெலாம் பாருங்கள், கீழ்கடை விழுந்து கிடக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய் தெரியுது உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பார் காய் பாருங்கள், கிட்டத்தட்ட 20 கிலோக்கு மேலே பிடுங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா பூசணிக்காய், மிளகாய் நல்லா காய்ச்சிருக்கு. இது இல்லாமல் பாவக்காய் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஒரு 1/4 கிலோ பிடுங்கிடலாம். இது பேர் சீனி அரக்காய். இது கறிவேப்பிலை. இது முருங்கைக்கீரை. இப்போ பாருங்கள், மொத்தமாக நான் வந்து கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதை பாவக்காய், வெண்டிக்காய், மிளகாய், தக்காளி, அவரைக்காய், சீனி அரக்காய், வெங்காயம் பிடுங்கலை, பூசணிக்காய் இருக்குது, இன்னும் பருமன் வரல. கத்திரிக்காயும் நிறையா பிடுங்கியாச்சு, இன்னும் அதுவும் ஒரு பருமனுக்கு வரல. நீங்களும் வீட்டருகே இந்த மாதிரி நீங்களும் காய்கறி தோட்டம் அமைத்து அறுவடை செய்யுங்க. இயற்கையான முறையில் செய்து சாப்பிடுங்க. உடலுக்கு ரொம்ப நல்லது.